என்ற அடிமை சங்கிலி அதை உடைக்க முடியுமா ஒருவன் தீயை சூழும் தர்ம வட்டமே வெளியேற முடியுமா ஒருவன் 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 வெற்றி எனும் போதை பதவி எனும் போதை பணம் எனும் போதை பெண் எனும் போதை புகழ் எனும் போதை போதை எனும் போதை ஒருவன் ஒருவன் விதையில்லா திருச்சம் ஒருவன் இருளை விழுங்கும் வெளிச்சம் ஒருவன் பல மேடைகள் பார்த்தவன் மேடையாகிறான் ஒருவன் பல கேள்விகள் கேட்டவன் கேள்வியாகிறான் ஒருவன் ஆயிரம் ஈட்டிகள் பாய்ந்தாலும் கற்றலை ஒன்று போயாதே தலைமுறை அழித்தாலும் சுயமாக என்னும் ஒருவன் 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 ஸோ நிகிதா, இந்த நியூஸ் டீமில் நாங்கள் என்ன பண்ணுவோம், நியூஸ் ரூமில் என்ன நடக்குதுன்னு எஃபெக்டிவ்லி த ஒன்ஸ் இன் த ஹவுஸ் என்னோட ஏபி மிஸ் வான்மதி உங்களுக்கு அப்புறமா ப்ரீஃப் பண்ணுவாங்க. இன்றைக்கி தானே உங்களோட ஃபர்ஸ்ட் டே, அதனால் வந்த கொஞ்சம் நேரத்திலேயே இதை பற்றியெல்லாம் பேசி உங்களை போர் அடிக்க நான் விரும்பலை. பட் இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது த வாய்ஸ், அதாவது எங்களுடைய மிஷன் அண்ட் விஷன், நம்ம டீமுக்காக நாங்கள் செட் அவுட் பண்ணியிருக்கிற கோல்ஸ். அது உங்களுக்கு புரிஞ்ச உடனே இந்த டீமுக்கு நீங்கள் எப்படி வேல்யூ ஆட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வரும். இப்போதைக்கு எங்களுடைய கோர் ஃபோக்கஸ் எவ்வளோ முடியுமோ டிஜிட்டலாக போகிறது, அதே சமயத்தில் ட்ரெடிஷ்னல் மீடியாவை கைவிடாமல் எவ்வளோ சீம்லெஸ்ஸாக இன்டிகிரேட் பண்ணுறது தான் எங்களுடைய ஃபோக்கஸ். யூ ஃபாலோவிங் மீ சோஃபா? எஸ். இந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளோ குரூஷல்னு இப்போ தான் மெல்ல மெல்ல சேனலுக்கு புரிய வருது. அதனால தான் இப்போ நம்ம டீமும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. இது வரைக்கும் இருக்கிற மேன் பவர் வச்சுட்டு டிஜிட்டல் மீடியாவில் ப்ரெசன்ஸை பூஸ்ட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். அதனால தான் யூ ஆர் கம்மிங் இன் ரைட் நவ். யூ நோ வாட், நானே பேசிக்கிட்டே இருக்கேன். why don't you tell me something about yourself? 2 மாதத்துக்கு முன்னாடி தான் கிராஜுவேட் பண்ணேன். ஐ மேஜர்ட் இன் கம்யூனிகேஷன்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஓ வாவ், அப்படின்னா அரசியலில் இறங்குறதுக்கு நீங்கள் தயங்க மாட்டீங்கன்னு சொல்ல வரீங்க. அதுக்கு தான் வந்திருக்கேன். செகண்ட் மேஜராக பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்ததே ஒரு பொலிட்டிக்கல் கொரஸ்பாண்டண்டாக ஆகணும்னு தான். உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் தெளிவாக இருக்கீங்க, அண்ட் தட்ஸ் ரியலி குட். டிஜிட்டல் மீடியா படிச்சிருக்கீங்களா இல்லையா? அப்படின்னா எங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை, உங்கள் ஆப்பில் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு நோட் பண்ணியும் வச்சுருக்கேன். Go ahead. ஷுவர். ஸோ மார்க்கெட்டிங்கோடைய ஃபர்ஸ்ட் ரூல் ஆடியன்ஸ்க்கு கேட்டர் பண்ணுறது. ஸோ உங்கள் ஆப் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப லேக் ஆகுது, அண்ட் ஒரு குறிப்பிட்ட ஆர்டிக்கலை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்கள் ஆப்பில் ஒரு சர்ச் பார் இருந்தால் உங்கள் ரீடர்ஸ்க்கு வசதியாக இருக்கும். ஆல்சோ உங்கள் கலர் ஸ்கீம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த டிபார்ட்மெண்ட்டில் எத்தனையோ பேர் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை இவ்வளோ நுணுக்கமாக அலசி ஆராய்ஞ்சு அதுவும் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்டென்சிவான ரிவ்யூவை யாரும் கொடுத்ததில்லை. I must say, I'm very impressed with you. Nikita, right? David, right? என்ன ஒருத்தருக்கு அடையாளம் தெரியுதுன்னு நினைக்கும் போது பெருமையாக இருக்கு. உங்களை யாருக்கு தான் தெரியாது? Nice to meet you. அவரே சொல்லிட்டார்ல, இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. Well, Arasi, I think I can take it from here. வாங்க நிகிதா, நியூஸ் ரூமை சுற்றி காட்டுறேன். Sure. See you, Arasi. See you, David. See you. See you. மாயா, லெக்சர்ஸ் தான் போகிறதில்ல, டியூட்டோரியல்ஸாவது அட்டென்ட் பண்ணுறியா? ஐ மீன் அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி தானே? அம்மா, அட்டெண்டன்ஸ் இஸ் 30% ஆஃப் மை மார்க்ஸ். எனக்கு படிப்பில் இஷ்டம் இல்லாமல் அடம் பிடிச்சிட்டு போகாமல் உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறீங்களா? என்னை புலி பண்ணுற அந்த 4 பேரும் நான் போகிற எல்லா கிளாஸ்லேயும் எப்படியாவது வந்து உட்காந்துடுறாங்க, இன்க்ளூடிங் டியூட்டோரியல்ஸ்.
சரி, இதெல்லாம் போய் லெக்சரர்ஸ்ட்டு நீ எக்ஸ்பிளைன் பண்ணியா? ஐ மீன் ஃபேஸ் டு ஃபேஸ் தான் மீட் பண்ண முடியல, ஒரு இமெயிலாவது அனுப்பேன். என்னோட எல்லா டியூட்டர்ஸ்க்கும் இதை பற்றி தெரியும். அவங்களும் அந்த குரூப் கிட்ட எவ்வளோ முடியுமோ பேசி பார்த்துட்டாங்க. இதெல்லாம் நடந்தும் இவங்களாம் அடங்கலையா? இல்லை. சரி, அந்த பூலி குரூப்பை, அதாவது நீ என்ன பண்ணு, எவிடன்ஸ் கொஞ்சம் கேதர் பண்ணி ஒரு பிரின்சிபல்கிட்ட போய் பேசு. இதெல்லாம் நீ போய் ஹாஷா போய் பேசி எவிடன்ஸ் காட்டினா தான் இவங்களால எக்ஸ்பெல் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் அப்படிதான். அதனால தான் சொல்கிறேன், என்னை வேற காலேஜ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. மாயா, காலேஜ் மாத்தினாலும் சரி, நீ உலகத்துக்கு எங்க போனாலும் சரி, இந்த பூலிஸ் எக்ஸிஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க சமாளிக்க உனக்கு தெரியணும் மாயா. யூ நீட் டு லேர்ன். அம்மா, எனக்கு ஹாஸ்டல் ரூமை விட்டு வெளியே போகவே பயமா இருக்கு. ஐ அம் சஃபரிங் ஃப்ரம் பேனிக் அட்டாக்ஸ் half the time. இதெல்லாம் உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? யூ நோ வாட், ஸ்ட்ராங்கா இரு. ஓகே, நீ ஸ்ட்ராங்கா இருந்தா தான் இதை சமாளிக்க முடியும். டோன்ட் லெட் தி bullies win. இந்த லாஜிக்கெல்லாம் அங்க உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஈஸியா பேசிட்டு போயிருவீங்கம்மா. இங்க நான் படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் புரியும். இங்க படிக்கிறது கஷ்டப்படுறதுனால தானே நான் உன்னை வெளியூருக்கு அனுப்புனேன். என்ன வெளியூருக்கு நீங்க அனுப்புனது எனக்காக இல்லம்மா, உங்களுக்காக, உங்க வசதிக்காக. மாயா, நான் சொல்றது கொஞ்சம் மாயா, Excuse me, Seema ma'am. Are you okay? ஏதாவது ஹெல்ப் வேணுமா? Why? இல்லை, நீங்கள் ஃபோனில் யாரோ கிட்ட சத்தமாக பேசிகிட்டு இருந்தீங்க, அதான். நான் சத்தமா பேசுவேன், கத்தி பேசுவேன், ஏன் ஃபோனை கீழே போட்டு கூட உடைப்பேன். உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேனா? இல்லல. This is my own business. Hey, are you following me? இல்லை, I was on the way home. Then go home. தலை போற வேலையாவே இருந்தாலும் ஒரு தடவையாவது போன் எடுத்துருக்கலாம்லம்மா. என்னமோ நான் வேணும்னே போனை எடுக்காத மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. அசோக் கால் பண்ணப்ப நான் போனை எடுக்கலாம் தான் போனேன். ஆனா அதுக்குள்ள மீட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் சுத்தி உட்கார்ந்துருந்தாங்க. மறுபடியும் போன் ரிங் பண்ணா நல்லா இருக்காது, அதனால தான் போனை சைலண்ட்ல போட்டேன். அம்மா, நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, உங்களை ஒருத்தவங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிருக்கலாம்ல. போனை எடுத்து 4 வார்த்தை டைப் பண்ணதுக்கு என்னவா? என்ன குறை சொல்றதை விட்டுட்டு நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நாங்க அணுவை அன்னைக்கு கூட்டிட்டு போறதா கிளினிக்கு கூட்டிட்டு போறதான்னு முழிச்சுக்கிட்டு 2 பேரும் உட்காந்துருந்தோம். உனக்கே தெரியும்லம்மா, அன்னைக்கு கூட்டிட்டு போனா 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ நம்ம அங்க காத்திருக்கணும். அதுக்கு இடையில அணு அப்பதான் அங்க வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு விழுந்துட்டா. சரி, அசோக்குக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுனாரு. மயக்கம் போட்டு விழுந்தாளா? எல்லாத்தையும் இப்போ வந்து சொல்லுங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. வீட்ல இருந்து கால் வந்து நான் எடுக்கலைன்னா என்னால எப்ப முடியுமோ நான் திருப்பி அடிப்பேன்னு அர்த்தம். மிஞ்சி போனா 1 மணி நேரத்துல. ஏன் உங்க கால் லாக் செக் பண்ணி பாருங்களேன், நான் எவ்வளவு நேரத்துக்குள்ள அடிச்சேன்னு. நாங்க இப்போ உன்னை நம்பலன்னு சொன்னோமா? ஆமா, நம்பாத மாதிரி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் சரி அவருக்கும் சரி இந்த குடும்பத்துல யாருக்குமே என் மேல நம்பிக்கை இல்ல. அவ வேலையா இருக்கா, வேலை முடிச்சதும் வேலையா நமக்கு தான் போன் பண்ணுவாங்கிற நம்பிக்கை இந்த குடும்பத்துல யாருக்குமே இல்ல. போன் எடுக்கலையா, உடனே அவளுக்கு குடும்பத்து மேல அக்கறை இல்ல, ஃபுல் ஸ்டாப். அவ்வளவுதான் நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறது. சரி, கத்தாத. அணு தூங்கிக்கிட்டு இருக்கா. இந்த வளர்ற வயசுல தானே நீ அவளுக்காக இன்னும் கொஞ்சம். அம்மா, இன்னும் எத்தனை தடவை தான் இதையே சொல்லிட்டு இருப்பீங்க? நம்ம 2 பேரும் மட்டும் இருக்கிறப்ப நான் வேலைக்கு போறது பெருசா தெரியாது. குழந்தைய பத்தி பொறுமையா யோசிப்போன்னு சொல்ல சொல்ல கேட்காம குழந்தைய பெத்துக்கணும்னு ஒத்த கால நானா நின்னேன். You know what? I know what all of you want. இன்னைக்கு நடந்தது எல்லாமே ஏன் தப்பு தான்.
இனிமேல் நடக்க போகிறதுக்கும் நான் இப்போவே மன்னிப்பு கேட்டுறேன். என்னை மன்னிச்சிடுங்க. ஐம் ஸோ சாரி. காயத்ரி, என்ன அங்கே சொன்ன சாரி நான் இங்கேயே சொல்லணுமா? ஏன் வேணும்னா நான் காலில் விழுந்துட்டுமா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கிலோ கணக்கில் ஈகோ தூக்கி அலையிற வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன். உன்கிட்ட அதை பண்ணவும் எனக்கு தெரியாது. சாரி கேட்டுட்டா வெளியே அத்தை கிட்ட பற்றி பேசினது இல்லைன்னு ஆயிடுமா என்ன? என்னமோ நீ தான் குழந்தைய வேணானுங்க மாதிரி, நான் தான் உன்னை வற்புறுத்தின மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அவங்க முகத்தில் நான் எப்படி முழிக்கிறது? அசோக், நீ நல்லா யோசிச்சு பாரு. கல்யாணம் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கலாம் நம்ம பிளான் பண்ணோம். ஆனால் பிறந்தப்ப நம்ம 2வது anniversary கூட முடியல. சரி, குழந்தைய விடு. 24 hours நீ வேலை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன். அப்படி அந்த வீணா போன சேனல் தான் நீ குப்பை கொட்டு வேணா? நீ கல்யாணமே பண்ணிருக்க வேணாமே? குப்பை கொட்டுறேனா? குப்பை கொட்டுறேனா? என் வேலை எவ்வளவு டிமாண்டிங் உனக்கு தெரியாது? அப்படி இருந்தும் என் வேலை இருக்கிற பிரச்சனையை நான் எதுவுமே வீட்டுக்கு கொண்டு வரதில்லை. அவ்வளவு டிமாண்டிங்கான வேலை தான் எதுக்குன்னு உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். விட்டு தொலைய வேண்டியதானே? குறைஞ்சா போயிடுவேன். உன் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தப்ப மிட் நைட் 12 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து பிக்கப் பண்ணதுக்கு நானே வேணான்னு சொன்னாலும் நீ ஓடி வருவேன். நீ கரியரில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண, நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன்னு சொன்னேன். ஸோ அது எல்லாமே வாய் பேச்சுக்கு தான். என்னை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் எக்கீரை கெட்டு போனாலும் பரவாயில்ல, அதானே? நீ ப்ரெக்னென்ட் ஆனப்ப உனக்கு நான் கொடுத்த மொதல் ப்ராமிஸ் என்னன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? வாய்க்கு வந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. அந்த அசோக் காணாம போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் உன் கரியருக்கு நான் சப்போர்ட்டிவாக தான் இருக்கேன். நீ வேலை செய்கிறது எனக்கு பிரச்சனைன்னு சொல்லலை, ஆனால் இந்த வேலை தான் செய்வேன்னு சொல்கிறது தான் எனக்கு முட்டாள்தனமாக இருக்கு. காயு, ஐ கேனாட் பி த ஒன்லி ஃபங்க்ஷனல் பேரண்ட் ஹியர். புரியுதா? என்னால் எல்லாத்தையும் தனியாக மேனேஜ் பண்ண முடியல, திணறிக்கிட்டு இருக்கேன். எனக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பைலப் பண்ணி எங்கே எனக்கு ஏன்னோ பிடிச்சிருமோன்னு தோணுது. அதனால தான் உங்கள்கிட்ட நான் படித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்கிறது எனக்கு தெரியல. இதை பற்றி சண்டை போட்டு எங்கே ஒரு நாள் உன்னை வெறுத்துருவேணும்னு தோணுது. இன்றைய காலகட்டத்தை டிஜிட்டல் டெக்னாலஜிக்கு முன், டிஜிட்டல் டெக்னாலஜிக்கு பின் அப்படின்னு 2ஆக பிரிச்சுக்கலாம். காரணம், இந்த மின்னிலக்க தொழில்நுட்பம் 2 விஷயத்தை மாற்றியிருக்கு. இன்ஃபேக்ட் தலைகீழாக புரட்டி போட்டுருக்கு. டிஜிட்டல் டெக்னாலஜிஸை பயன்படுத்தி மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதுலையும் மிகப்பெரிய மாற்றம். மாற்றங்கள்னாலே சவால்கள் கூட வரத்தானே செய்யும். பட் சவால்கள் வரும்போது அதை நம்ம ஒற்றுமையாக இந்த ஊடகத்துறையில் எல்லாரும் கைகோத்து அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணும்போது நம்ம முன்னோக்கி போக முடியும். கண்டிப்பாக டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை பயன்படுத்தாமல் போனால் எப்படி? தேர்ஃபோர் இந்த கான்ஃபரன்ஸோட ப்ரோக்ராம் லைன் இப்போ நீங்கள் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். வித் தட் ஐ விஷ் யூ ஆல் அ வண்டர்ஃபுல் கான்ஃபரன்ஸ். தேங்க்யூ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். Arvind is the man, yeah? Hey Victor. Sure. It's been long. How are you? எந்த மீடியா ஈவெண்ட்ஸ்லையும் உங்களை பார்க்க முடியல? வேலை வெட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் தலையை காட்டுறதுக்கு நானும் டிடிவி ஸ்டாஃப் இல்லை. ஐ ரன் மை ஓன் சேனல். எந்த ஈவெண்ட் எனக்கு முக்கியம்,
எந்த இவெண்ட்ஸ் என்னுடைய சேனலுக்கு யூஸ்ஃபுல்லோ அங்கே தான் நீங்கள் என்ன பார்க்கணும். நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன்னு என் மேலே அவ்வளோ கோவமா? அதுவும் 10 வருஷமா எதையும் விடலை போல இருக்கு. 10 வருஷமாக இந்த டபுள் கேம் விளையாடுற புத்தியும் ஒன்று விட்டு போலியா சீமா? அது எப்படி பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறீங்க? நாங்கள் கஷ்டப்பட்டு 4 வருஷமாக ஒரு கம்பெனியோட ஏர்டைம் ஸ்பான்சர்ஷிப்பை தக்க வச்சுக்குவோமா? எங்கள் சேனலில் வர அட்வர்டைஸ்மெண்ட்னால அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பிஸ்னஸ் க்ரோ பண்ணுமா? இதெல்லாம் பார்த்து பொறாமையில் பேக்டோரில் 4 மாதத்தில் உங்கள் பக்கம் இழுத்துக்கு வைக்கலாம். why am I surprised? இப்படி திரும்புல வேலைலாம் பண்ணி தான் ஒரே கம்பெனியில் 10 வருஷமாக சேனல் ஹெடாக இருக்க முடியல. ரைட். என்னை பற்றி தெரியாத விஷயங்களை என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. வெரி நியூ. I'll give you one piece of advice. வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் தோக்குறவங்க அதை நியாயப்படுத்துறதுக்கு மற்றவங்க மேலே பழிய போடுவாங்களாம். இட்ஸ் வெரி ஈஸி திங் டு டூ. நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். வாழ்க்கையில் என்றைக்குமே தோக்குறவன் திடீர்னு ஜெயிச்சா அது வரலாறு. ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறவன் தோத்தானா அது வலி மட்டும் இல்லை, அவமானம். உங்கள் தி டிவி சேனலுடைய கதவை தட்டுற முதல் தோல்வி எந்த ப்ரோக்ராமாக இருக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் ஊருக்கே தெரியும் இல்லை? பார்க்க Yeah, later around you. Hey Guru. Bro, அடுத்த ஷோ டாபிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? அரவிந்த், எப்படி இருக்கீங்க? பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் இப்போதும் போல தான் அப்படியே ஒரு ஓரமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் தான் இப்போதும் ஸ்பாட் லைட்லேயே இருக்கீங்க. ஆக்சுவலி நான் அன்றைக்கி கூட உங்களுக்கு கால் பண்ணி கங்க்ராச்சுலேட் பண்ணலான்னு நினச்சேன். ரேட்டிங் வாய்ஸ் ஒரு ஷோ இவ்வளோ பெரிய ரெக்கார்ட் செட் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். It was very well deserved. Thank you. அரவிந்த், நீங்கள் என்னோட கம்ப்யூட்டர் சேனலில் வேலை செய்கிறீங்க ஞாபகம் இருக்குல்ல? ஏன்னா நீங்கள் என்னை கங்க்ராச்சுலேட் பண்ணுறதை பார்த்தாருன்னா உங்கள் முதலாளி பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போகிறாரு. பார்த்துட்டு போட்டோம். சேனல்ஸ் கிடையாது தானே காம்படிஷன். நாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற தப்பு இல்லையே. எனிவே சார், உங்கள் அரிமா டிவியோட சிங்கம் சீமா கிட்ட சீரி கிட்ட இருந்துச்சு. ஆமாம், கான்ஃபரன்ஸில் பஞ்ச் டைலாக் பேசிகிட்டு இருக்காரு. பெரிய மாஸ் ஹீரோன்னு நினைப்பு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அதே டைலாக்கை ஆஃபீஸில் இங்கே அவர் கூட போகிற வர எல்லா இடத்துலையும் கேட்டு கேட்டு என் காதில் ரத்தம் வராது தான் மிச்சம். ஆமாம், நீங்கள் எந்த செஷனுக்கும் போகலையா? எனக்கு ஒரு ஷோவை தவிர டைம் இருக்கிறதே சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் தான். எனிமேஸ் எனக்கு இந்த மாதிரி மீடியா கான்ஃபரன்ஸ்க்கெலாம் வர பிடிக்காது. சீமா வற்புறுத்தி கூப்பிட்டாங்க தான் நானும் வந்தேன். உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், வரலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ட்ரூ, உண்மைதான். நேரம் நல்லா இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் நேரம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒட்டகத்துக்கு மேலே ஏறி உட்காந்துனா எட்டி வந்து கிடைக்கும். குரு, ப்ரெஸ் மீட்டிங் வெயிட் பண்ணுறாங்க, போமா? யா, கே அரவிந்த், டேக் கேர். அனுவுக்கு இப்போ எப்படி இருக்கு? இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. ஃபீவர் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கு. பட் ஷீ இஸ் ரிகவரிங். ஹாஸ்பிட்டலில் அவளை அந்த நிலமையில பார்த்துப்ப நாடி போயிட்டா அசோக் இதெல்லாம் புரிஞ்சா நான் எதுக்கும் உங்ககிட்ட புலம்பிட்டு இருக்க போகிறேன். அசோக் என்ன சொல்கிறாரு? அவன் புதுசாக என்ன சொல்ல போகிறாரு? எப்போதும் போல தான், உனக்கு உன் வேலை தான் முக்கியம், எங்கள் எல்லாரையும் நீ கண்டுக்க மாட்டேங்கிற. இதே விஷயத்த எத்தனை வேரியேஷனை சொல்லி சண்டை போட முடியுமோ அத்தனையும் சொல்லி முடிச்சாச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, உன்னை பற்றி எனக்கு தெரியாது, இப்படியே சிரித்து மலிப்பிட்டு போயிடலான்னு பார்க்குறேன், அதுவும் என்கிட்ட. நான் என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறேன்? எங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை நாங்களே பேசி தீர்த்துக்கணும் தான். நான் இதை பற்றி யாருக்கும் வாயை திறக்கிறது இல்லை. ஏன் சொந்த அம்மாக்கு பற்றி கூட இது தெரியாது. நீ இப்படி யோசிக்கிறது தான் உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனையாகவே வந்து முடியுதோன்னு எனக்கு தோணுது. ஏன்? நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்தீங்கன்னா
எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்குள்ளேயே சமாளிச்சிடுவீங்க. அவர் நான் பேசுறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாரு. எங்க புரிஞ்சுக்கிறதெல்லாம் ஆயிட்டு. அதனால தான் சொல்கிறேன், both of you need help. ஒன்று உங்கள் அம்மா கிட்டேயோ இல்லை அவரோட அம்மா கிட்டேயோ போய் பேசு. அதுவும் இல்லைன்னா ஒரு மேரேஜ் கவுன்சிலர் கிட்ட கப்புள்ஸ் தெரப்பிக்கு போங்க. கப்புள்ஸ் தெரப்பியா? இதுக்கு அசோக் ஒத்துப்பானா? அசோக் உன் கூட அடிக்கடி சண்டை போடுறது, நீ அவரை விட்டோம் அணுவை விட்டோம் விலகி போகிறதா அவருக்கு தோணுறனால தான். which means he still loves you a lot. அப்படிப்பட்ட ஒருத்தர் உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். நீ இதை பற்றி அசோக் கிட்ட முன்னாடியே பேசியிருக்கியா? அப்புறம் எப்படி பேசாமலே நீ எப்படி ஒரு முடிவுக்கு வரலாம்? இங்கே பாரு, ஒரு பிரச்சனை கையை மீறி போகிறதுக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். நீங்கள் 2 பேரும் இப்படி அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நீங்களே அறியாமல் உங்களுக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடும். இப்போ நீயே நினச்சாலும் it will be too late. ஆக்சுவலி நம்ம ப்ரெசன்டேஷனை பற்றி நம்ம நேர்லேயே பேசலாமே. நீங்கள் லொக்கேஷன் அண்ட் டைமை சொல்லுங்கள், நான் வந்துடுறேன். அதை பற்றி நீங்கள் யாருக்கிட்டையாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா நான் இருக்கேன். அவங்கள டிப்ரெஷனுக்கு தள்ளுனதே ஆதி தான் நான் சொல்கிறேன். போதைகள் அனைத்தும் ஒன்றாக மாறுகிறான் ஒருவன். போதையின் உச்சம் தேடித்தான் அலைகின்றான் ஒருவன். போதை என்ற அடிமை சங்கிலி அதை உடைக்க முடியுமா? தீயை சூழும் தர்மம் மட்டுமே வெளியேற முடியுமா? ஒருவன் இதையெல்லாம் வெளிச்சம் ஒருவன், இருளை விழுங்கும் வெளிச்சம் ஒருவன்.